ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அண்ட் நாளைக்கு என்ன வியூ சான்சஸ் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஒரு பெரிய வியூல இருந்து நம்ம சின்ன வியூக்கு வரலாம். அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, எக்ஸ்ட்ரீம் ஓபியில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரீம் ஓபி எக்ஸ்ட்ரீம் ஓபியில் தான் இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லுமே ரொம்ப நேரம் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் பெரிய மூமெண்ட் காலையில நல்ல ஃபால் ஆகியிருந்தான். ஸோ அதை பத்தி தான் சொல்றேன் நான். யா, மிஸ்டேக். மார்னிங் பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம், அதாவது கால் எடுத்திருந்தோம். ஓகேங்களா, மார்க்கெட்ல நல்ல ஒரு ஃபாலு, எக்ஸ்ட்ரீம் ஓபியில் ட்ரேட் ஆடணுன்னே நம்ம இந்த இன்டர்னல் ஸ்வீப் கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இன்டர்னல் ஸ்வீப்ல ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம். இந்த இந்த ஃபுல் மூமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த மூமெண்ட்ல கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தது மார்க்கெட்டு. அது கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம், எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அடுத்தது திரும்பவும் ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணி இந்த இடத்துல ஒரு புட்டு கொடுத்துருந்தா அதை நம்ம எடுக்கல. ஏன்னா இங்க கரெக்டாக நம்ம புக் பண்ணதே இந்த இடத்துல தான், அதனால இந்த என்ட்ரி நம்ம எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து திரும்பவும் எக்ஸ்ட்ரீம் ஓபியை உடைக்கவே இல்லை. ஒரு லோல இருந்து ஒரு சோச், அவ்வளோதான். மார்க்கெட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே இல்லை, அரைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்னலாக ஸ்வீப் மட்டும் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்வீப்பு, திரும்ப இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு, திரும்ப ஒரு ஸ்வீப்பு. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜீரோ மட்டும் ஒன்று எடுத்திருந்தோம். அது ஒரு 100% கொடுத்தான், பட் அதுக்கு மேலே போகலை. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்து ஒரு மூமெண்ட், நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுத்தோம், மூமெண்ட் கொடுத்தோம், 100% கொடுத்தோம், அதுக்கு மேலே போகலை. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கான மூமெண்ட். ஓகேங்களா, இந்த இந்த ஒரு என்ட்ரி அங்கே விட்டீங்கன்னா அதோட இங்கே ஒரு என்ட்ரி தான். மித்த எல்லாமே சின்ன சின்ன ஸ்கேல்ப் மட்டும்தான் இருந்தது. ஸோ நாளைக்கு என்ன வியூ இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, அதாவது மார்க்கெட் நாளைக்கு அப்சைடில் தான் வியூ இன்னும் இருக்கு. ஏன்னா வந்து பை ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்ட்ரீம் மூவில இருக்கலாம். மேபி நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகி இந்த பாயிண்ட் வரைக்கும் போகலாம். அதாவது 52,734 ஃபியூச்சர்ல இந்த ஹையர் டார்கெட் பண்ணுவாங்க. ஒருவேளை கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த மார்க்கெட் இந்த லோ உடைச்சு சோச்சு வைக்கும். சோச்சு வச்சாலும் நம்ம கவுண்டர் ட்ரெண்ட்ல இந்த இடத்துல ஒரு பை பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி பார்த்தா அதாவது கேப் அப்ல ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் பைக்கு சான்ஸ் இருக்கு, கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணாலும் பைக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் பைல தான் இருக்கு. ஸோ நாளைக்கு மறக்காம லைவ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லைவாவே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நீங்க லைவ்ல இந்த ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருந்தான், என்ட்ரியே கொடுக்கல. இன்னைக்கு நான் ஸ்னைப்பர் எதிர்பார்த்ததுக்கான ரீசனும் என்னன்னா நிஃப்டி தான் காரணம். ஏன்னா ஒரே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கூட ஸ்வீப் பண்ணாம தான் இன்னைக்கு ஃபாலோ ஆகி இருந்தது. நிஃப்டியில பாத்தீங்கன்னா சோச் கொடுத்துருச்சு 15 மினிட்ஸ்ல. நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா, நேற்று லைவ் ஆக்சுவலா அனலைசிஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். 15 மினிட்ஸ்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட் டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த பாயிண்ட், இந்த மார்க்கெட் எங்க ஓப்பன் பண்ணாலும் இந்த லோ நோக்கி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதை விடவே இன்னைக்கு நல்லா ஃபால் ஆகி சோர்ச்சே கொடுத்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா சோர்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. சோர்ச் கொடுத்த பிறகு தான் பை ஆரம்பிச்சுது. இங்க இருந்து ஃபால் ஆனதுனால நான் மேல புட் என்ட்ரிஸ் பார்த்தேன், பட் புட் என்ட்ரிஸ் எதுவுமே கிடைக்கல. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணவே இல்லை. பாத்தீங்கன்னா தெரியும், இங்க எங்கேயுமே ஸ்வீப் நடக்கல. ஜஸ்ட் அப்படியே ஆர்டர் ஃப்ளோல தான் என்டர் ஆகணும், பட் அது வெரி வெரி ரிஸ்க் ஃபுட் சைட்ல போறது. பட் ஒரு நல்ல ஃபால். அதுக்கு அடுத்தது மார்க்கெட் இன்டர்னலா ஸ்வீப் பண்ண ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு சோச் கொடுத்துட்டான். சோச் கொடுத்த அப்புறம் நான் இங்க இருந்த வியூ போட்டிருந்தேன். அதாவது சோச் கொடுத்த அப்புறம் இந்த ஆர்டர் பிளாக், இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்து ஒரு நல்ல வேலிடான ஆர்டர் பிளாக் இங்க நம்ம எடுத்திருந்தோம். பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தேன்னா இன்டர்னலா கொடுத்த ஸ்ட்ரக்சருடைய ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேட் பண்ணி அங்க இருந்து ஸ்னைப்பர் ஆச்சு. எனக்கு இந்த இடத்துல 18 பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டேன். ஆனா இந்த என்ட்ரி எடுக்கல. ஆனா இங்க இங்க எடுத்து ஸ்டாப் அடிச்ச அப்புறம் இங்க இருந்து கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ்க்கு மேல ரன் ஆனா ஒரு நல்ல ஒரு மினி ஸ்னைப்பர்னு வச்சுக்கோங்களேன். பெரிய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்னைப்பர் கொடுக்கல, பட் ஒரு மினி ஸ்னைப்பர் கொடுத்துருந்தான். இதை நான் லைவ்லயே நான் சொல்லியிருந்தேன். யூடியூப் லைவ்ல நம்ம வந்திருந்தோம். ஸோ நாளைக்கு என்ன வியூ இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, யா, மார்க்கெட் வந்து சோர்ஸ் கொடுத்ததுனால பைல தான் இருக்கு. 1 மினிட் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஓப்பனிங்ல இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. கேப் டவுன் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை போட்டு அதை ஸ்வீப் பண்ணி போவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்க இந்த ஆர்டர் பிளாக் இது வேலிடா இருக்கலாம்.
ஒருவேளை கேப் அப் ஆச்சுன்னா இது ஆர்டர் பிளாக்கா செயல்படும். ஓகேங்களா? ஸோ பையில தான் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்டில் ஆன் பை. பை சைடு என்ட்ரி பார்க்கறதே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரும். அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி 11 மணிக்குள்ள ஒரு மூமெண்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் ப்ரீமியம் கொடுக்குறான். 11 மணிக்குள்ள நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்ச என்ட்ரிஸ் நீங்க பெருசா எதுவும் பார்க்க தேவையில்ல. காலையில 11 மணிக்குள்ள ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த மாசம் அப்படிதான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு காலையில ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறான், அதுக்கடுத்து மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ 11 மணிக்குள்ள கேபிட்டலைஸ் பண்றீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1 மணிக்கு மேல இன்னொரு என்ட்ரி, நல்ல என்ட்ரி கொடுக்குறான். ஸோ நடுவுல வந்து பெரிய ட்ரேட்ஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை ஐவி அதிகமா இருக்கு அப்படின்னு பட்சத்துல நீங்க ஸ்கேல்ப் என்ட்ரிஸ் தாராளமா பண்ணலாம். பட் அது ஐவி விக்ஸை பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ அண்டு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்ஸை நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி என்ட்ரி சொல்லியிருந்தோம். லைவ்லேயே தான் சொல்லியிருந்தோம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே ஆர்டர் பிளாக் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் அரௌண்ட் 1:6 கொடுத்துருக்கு. ஒரு நல்ல என்ட்ரியும் கூட இது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நீங்கள் இன்னமும் ஸ்பெசிஃபிக்காக சில ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் லைவ் டெய்லி வரும். அந்த யூடியூப் லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.